ஸோ தேர்ட் டிவிஷன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் இருக்கிறது பாருங்கள். that is 2x square minus 6x plus 3 is equal to 0. First நம்ம b square minus abc கண்டுபிடிக்கிறதுக்கு a is equal to 2, b is equal to minus 6, c is equal to 3. அப்புறம் b square minus 4ac என்னது, that is minus 6 whole square minus 4, a not 2, c not 3. உங்களுக்கு என்ன கிடைக்கும் 36, 2 3 are 6, 6 4 are 24. ரிமைனிங் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 12 கிடைக்கும். that is அப்போ இது என்னது greater than 0வா, b square minus 4ac is greater than 0. ஸோ அப்போ இது என்னது, it has a distinct rules for 2 distinct real roots. ஸோ இப்போ distinct real rootsனா நம்ம டேரெக்டாக ஃபார்முலா போயிடுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, x is equal to minus b plus or minus b square minus 4ac square root by 2a. நம்மளுக்கு minus into minus plus ஆகி plus 6 கிடைக்கும். plus or minus b square minus 4ac தான் 12 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ வெறும் square root of 12 by 2 into a என்னது 2, that is 4. பாருங்க, இந்த 12 நம்ம எப்படி எழுதலாம், 12 can be written as a 4 3 போடுங்க, ரூட் போட்டு என்ன ஆயிடும், root 4 root 3 ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன், root 4 என்ன ஆயிடும் 2 ஆயிடும், 2 root 3 கிடைக்கும். அது 6 plus or minus 2 root 3 by 4 கிடைக்கும். எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்குது, 2 வெளியே எடுத்துட்டேன். 3 plus or minus root 3 by 4 கேன்சல் ஆகும். உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 plus or minus root 3 by 2 கிடைக்கும். ஸோ therefore roots are எத்தனை, 2 ரூட்ஸ் எத்தனை இருக்குது, அதாவது x வந்து என்ன இருக்குது 3 plus root 3 by 2 3 minus root 3 by 2. இது plus or minus இல்லை,